அடியார்களே, இன்று ஆன்மீக மலரில் வந்த ஆன்மீக தகவலை நாம் தெரிந்து கொள்வோம். இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்கிறார். 3 வேளையும் சாப்பிடுகிறோம், உடுத்துகிறோம், இரவில் நிம்மதியாக தூங்குகிறோம். இதற்கெல்லாம் இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். ஆனால் பலருக்கு நன்றி உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சிலரோ, நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், யாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆணவத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் உழைக்கும் சக்தியை, புத்திசாலித்தனத்தை இறைவனே நமக்கு கொடுக்கின்றார். அதனால் நாம் தினமும் உழைத்து புத்திசாலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தினமும் காலையில் நாம் எழுந்தவுடன், இறைவா, இன்றைய நாள் நல்ல விதமாக செல்ல வேண்டும் என்று நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அன்றைய நாளை நாம் துவங்க வேண்டும். இரவு படுக்கும் முன்பாக, இறைவா, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்தது, அதற்காக உனக்கு நான் நன்றி சொல்கின்றேன் என்று இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படியாக தினமும் காலை இரவு 2 வேளையும் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து நன்றியுடன் நாம் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனை வணங்கி சிறப்பாக வாழுங்கள். எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.